மக்களுக்கு உரிய திட்டங்கள், அந்த திட்டங்களுடைய பலன்கள் ஒவ்வொரு மக்களுடைய திருக்கரங்கிகளிலே அந்த திட்டத்துடைய பலன் கிடைக்க வேண்டும் என்ற நல்லாட்சி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முன்பெல்லாம் அரசாங்கத்தில் இருந்தவங்க திட்டங்களை சொல்லுவாங்க, ஜிஓ போடுவாங்க, அரசாணை போடுவாங்க, அதிகாரிகள் போய் பார்த்துக்குவாங்க, அப்படி விட்டுட்டு போன காலம்லாம் உண்டு. ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திட்டத்தை அறிவிக்கிறார், திட்டத்திற்கு அரசாணையம் தருகிறார். அரசாணை தந்து அந்த திட்டத்துடைய முழு பயனும் மக்களுடைய திருக்கரங்கள் கிடைக்க செய்கிறார், ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்தது மட்டுமே முழுமையாக திட்டம் முடிவுகிறவர்களுக்கு 100% நிறைவேறுகிறதா என்பதையும் கண்காணிக்கிறார். ஆக அவர் மனதிலே என்ன இருக்கிறது என்று சொன்னால், அனைத்து மக்களும் அனைத்தும் பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இன்றைக்கு ஆட்சி செய்கின்ற ஒரே முதலமைச்சராக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். எது தேவையோ அதை செய்கிறார் என்பதை இன்றைக்கு நாடு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறது. அனைத்து துறைகளும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 துறைகள் இருக்கு. நாட்டு இந்த திட்டங்களை எடுத்து செல்கின்ற துறைகள் அந்த துறையும் கூர்ந்து கவனிக்கிறார்.